போதே தசையா வந்துச்சுன்னா அவங்களுக்கு பிறவிலேயே, அதாவது ஒரு 5 வயசு 6 வயசுலேயே அவங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பு வந்துடும். ஒரு 40 வயசுல வருதுன்னா மலட்டுத்தன்மைன்னு எடுத்துக்கலாம். அதை அந்த ஒரு 12 வயசு 11 வயசு இந்த நேரத்திலே ராகு கேதுவோட தொடர்புடைய 4, 8, 12 வரும்போது அவங்க 3வது கேட்டகரியா ஆயிடுறாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த ராகு கேதுவோட டாமினேஷன். புதன் அப்படின்ற கிரகம் அலி கிரகம் இல்ல. ஆக்சுவலா இந்த புதன் அப்படின்ற கிரகம் அலி கிரகம் போடுவோம். புதன் அப்படிங்கிறது என்னன்னா அதாவது புதன் என்ற கிரகம் வந்து சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக் கொள்ளக்கூடிய கிரகம் தான் புதன் என்ற கிரகம். உதாரணத்துக்கு மகாபாரதத்துல அரவன் அவர் அலி, அர்ஜுனன் அலியா? ஆனா அர்ஜுனன் வந்து தேவைப்பட்ட பெண்ணா மாறுவார். கதையில தான் சொல்ல வரேன், புரிஞ்சுக்கிறதுக்காக. உங்களுக்கு தேவைப்பட்ட பெண்ணா மாறுவார், தேவைப்பட்ட ஆணா வருவார். அதே மாதிரி புதனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக் கொள்வதால இடையில வந்த வரலாற்று ஜோதிட ஆசிரியர்கள் புதன் அலி கிரகமா போட்டுட்டாங்க. ஆனா புதன் வந்து அலி கிரகம் இல்லை. இன்னும் சொல்ல போனா 7வது வீட்டு சப்ளாட் யார் யாருக்கெல்லாம் புதனா இருக்கோ அது ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டா அவங்களுக்கு வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கும். புதனுக்கு டபுள் அப்படின்னு பேரு, 2 முறை அப்படின்னு பேரு. அதனால அப்புறம் சொல்றேன். ஓகேங்களா? என்ன சார் அது மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஒரே நேரத்துல புக்ல எழுதிருக்கும், படிச்சீங்க நீங்க. ஓகேங்களா? சரி. அதாவது எப்படி பாவத்தை போடணும்ன்றா. ஓகே சார். இந்த ஜாதகத்தை வச்சுங்களேன். இந்த போர்ட்ல இருக்கிறதால இந்த இது வந்து எல்லாருக்கிட்டே இருந்தா பரவாயில்ல. இந்த போர்ட்ல இருக்கிறதால இந்த ஜாதகம் சார்ந்த ஒரு கேள்வி கேளுங்க. எப்படி நான் சொல்றேன் சார்? சொல்றேன் சார். யோகங்கள். ஓகே சார். அதெல்லாம் இல்ல சார். அதாவது 10 மணி 2 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறகு, 10 மணி 4 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறகு. இந்த குழந்தைக்கு கஜகேசரி யோகம் இருக்கு. இதுக்கு இருக்கா? இதுக்கும் இருக்குல்ல. அப்ப அது விட்டுருங்க, வேண்டாம். இதுக்கு கஜகேசரி யோகம் இருக்கு, இதுக்கு இல்லைன்னா யோகத்தை எடுத்துங்க. இதுக்கும் கஜகேசரி யோகம், இதுக்கும் கஜகேசரி யோகம்னா 10 மணிக்கு பிறந்தவங்க கஜகேசரி யோகம் தான், 11 மணிக்கு பிறந்தவங்க கஜகேசரி யோகம் தான். அந்த மாசத்துல இந்த நேரத்துல பிறக்கிறவங்க ஃபுல்லா கஜகேசரி யோகங்கிறது எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரே ஜாதகத்துல பிச்சைக்கார யோகமா இருக்கும், பணக்கார யோகமும் இருக்கும். உதாரணத்துக்கு நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பெரிய ஒரு மனிதர்கிட்ட. அவர் என்ன சொல்லுவாருன்னு என்கிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டு, இந்த மாதிரி விஷயம், அதாவது இந்த ஜாதகத்துல ஒரு கொலைக்கார ஆகிற மாதிரி இருக்கு, கொலைக்காரன் தேவராஜ், இந்த ஜாதகத்துல எப்படி ரூலா உருவாக்கலாம் சொல்லு அப்படின்னு. நான் உடனே ஒரு ரூலை சொல்லிடுவேன். பழைய ஜாதகத்தை கொடுங்க, இந்த மாதிரி பலன் வேணும்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். அதே ஜாதகத்தை வேற மாதிரி மாத்தி சொல்லுங்க, அதையும் சொல்லலாம். நான் சொல்றது புரியுதா பாருங்க. ஒரே ஒரு பிச்சைக்காரன் ஜாதகத்துல ஒரு 4-5 மகாராஜ யோகம் இருக்கும். ஒரு மகாராஜ ஜாதகத்துல 4-5 பிச்சைக்கார யோகம் இருக்கும். அதாவது அந்த காலத்துல இது நூலாசிரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ராஜாவோட ஜாதகத்தை எடுத்துட்டு அதே மாதிரி ஜாதகத்துல குருவுக்கும் சந்திரனுக்கும் இதே மாதிரி இருந்தா இதே மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அவங்க கற்பனையில் எழுதிட்டாங்க. திரும்பவும் சொல்றேன் சார், முன்னோர்கள் நம்மை விட அறிவாளிகள் தான். ஆனா இன்றைக்கு அவர்களுடைய அறிவை நாம் எடுத்துக்கொண்டு அவர்களை விட ஒரு அடி முன்னோக்கி தான் நம்ம இருக்கோம். அதனால அவர்கள் சொன்னதை அப்படியே நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சொன்னதை உள்வாங்கி கொண்டு அதுல இருந்து நாம உழைக்கணும். ஆனா ஜோதிட துறையில பாருங்க, புது புதிய கருத்துக்கெல்லாம் எதுவும் இன்றைக்கு மார்க்கெட்ல வரல அப்படின்னு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற துறை மாதிரி இது அரவணைத்து செல்லக்கூடிய சார் சொன்ன மாதிரி அமைப்பு இல்லை. இப்ப நீங்களா இருக்கீங்க இல்லையா, தாராளமா உருவாக்கலாம். புரட்சிகரமான சில விஷயத்தை எடுத்து செல்லும் போது தான் வர முடியும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுடைய பெரிய அரசியல் கலாச்சாரத்தையே தந்தை பெரியாரும் அண்ணாவும் மாத்தி காமிச்சிட்டாங்க. இங்க பெரிய வளர்ச்சி அதுவே. அதே மாதிரி ஜோதிடத்திலேயே ஒரு பெரிய புரட்சி பண்ணலாம் நம்ம. அதனால யோகங்களை பத்திலாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சார். செவ்வாய் தோஷமும் இல்லை சார் இங்க. அதாவது உங்களுக்கு நிறைய வேலை ஈஸியா இருக்கு சார் இந்த தேரி மூலமா. ஓகேங்களா? செவ்வாய் தோஷங்கிறது என்ன? லக்னத்துக்கு லக்னம் 2, 4, 7, 8 செவ்வாய் தான் தோஷம். பாதி பேருக்கு இருக்குல்ல, 12. இது மட்டுமா? சந்திரனுக்கு அதே மாதிரி இருக்கணும், சுக்கிரனுக்கு அதே மாதிரி இருக்காங்க. இப்ப நான் கேட்கிறேன், செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு ஜாதகத்தை காமிக்க போலாம் என்கிட்ட. லக்னம், சந்திரன், அதான் சார் இது விளக்கம் இருக்கு. ஆனா அது தோஷம் வந்து பிரச்சனை ஆயிடுச்சா விளக்கத்தை விட்டுருவாங்க.
ஒரு கிரகம் உச்சமா இருக்கும் சார், நல்லா இருக்காது, உடனே மாம்சத்துல நிச்சயமா போயிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகம் நீச்சமா இருக்கும், நல்லா இருக்கும், நீச்சத்துக்கு கேந்திரத்துல ஒரு கிரகம் இருக்கு, அதனால நீச்ச பங்கம் ராஜயோகம் சொல்ல வேண்டியது. சரி, ஒரு கிரகம் நீச்சமாவே இருக்கு, கேந்திரத்துல ஒரு கிரகம் இருக்கு, நீச்ச பங்கம் ராஜயோகம் வரலையே, அது வேலை செய்யலன்னு சொல்ல வேண்டியது. ஒரு கிரகம் நீச்சமா இருந்து அது கேந்திரத்துல வேற கிரகம் இருக்கும், அப்ப நீச்ச பங்கம் ராஜயோகம் தானே? இல்ல, அது நீச்சம் ஆயிட்டவே நீச்சம் ஆனதுதான். அப்ப இன்னொரு ஜாதகத்துக்கு அந்த மாதிரி சொன்னீங்களே, அங்க அது வேற இது வேற. ஏன் அப்படின்னா இங்க விதிகள் நிறைய இருக்குதால. ஏன்னா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூடி பேசுறதுலாம் இல்ல அந்த காலத்துல. அந்த காலத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய கலாச்சாரத்துல இப்ப சார் தான் நினைக்கிறேன், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல என்ன பேசுறீங்கன்னா, ஒரு விஷயத்தை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பண்பு நம்ம கிட்ட இல்ல. ஆக்சுவலா நம்ம கிட்ட சொல்றது நம்ம முன்னோர்கள், நம்ம மண்ணோட ஒரு கலாச்சாரமே, ஒரு கம்யூனிகேஷன் இது இல்ல. ஒரு விஷயத்தை யாருக்கு இன்னொரு விஷயத்த மனம் திறந்து சொல்ல முடியாது. ஒரு விஷயத்தை கத்துக்கினாவே அந்த சீடனை படாத பாடுபடுத்துறது, அந்த பண்ணு இதை பண்ணு சொல்றதுக்கு. ஆனா இன்னைக்கு